வணக்கம் நண்பர்களே. அன்னையின் சக்தி பீடங்கள்ல ஒன்னான பர்வதவர்த்தினி சக்தி பீடத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். சக்தியின் உடலை கைகளால் ஏந்தி கொண்டு சிவபெருமான் நடனம் ஆடியப்ப அம்பிகையோட உடல் பாகங்கள் 51 துண்டுகளா அகண்ட பாரதத்துல வீழ்ந்த இடங்களே சக்தி பீடங்கள்னு சொல்லப்பட்டது. அப்படி விழுந்த இடங்கள்ல ஒண்ணுதான் இந்த சேது பீடம். இந்த சேது பீடத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். நம்ம பாரத நாட்டில் பழமை வாய்ந்த உலக புண்ணிய திருத்தலங்கள்ல ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாள் சமேத ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பாடல் பெற்ற தலங்கள்ல ஒன்று. ஞான சம்பந்தர் அப்பர் பெருமான் மாதிரி பாடல் பெற்ற இந்த திருத்தலம் ரொம்பவும் புகழ்பெற்றதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் தான் அமைஞ்சிருக்குது. இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்க தலங்கள்ல ஒன்னாவும் கருதப்படுது. ராவணனை கொன்ற பாவத்துக்காக தீர ஸ்ரீராமர் இங்கே வழிபட்டார்னு தலப்புராணம் சொல்லுது. மூலவரா பெயர் ராமநாத சுவாமி அம்பாள் ஸ்ரீ பர்வதவர்த்தினி விளங்குறாங்க. ஸ்ரீராமன் சீதையை மீட்க ராவணனோட போர் புரிஞ்சு அவரை கொள்றாரு. ராவணனை கொன்ற பாவத்தை போக்குறதுக்காக மணலாலான லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை செய்கிறார் ஸ்ரீராமர். இதனால மூலவருக்கு ராமநாத சுவாமின்னு தலத்துக்கு ராமேஸ்வரனும் பெயர் அமைஞ்சதா தலப்புராணம் சொல்லுது. காசி ராமேஸ்வரம் யாத்திரை வாழ்வில் முக்கியத்துவம் வாய்ந்ததாதான் இந்த கோவில் பார்க்கப்படுது. காசி ராமேஸ்வரம் யாத்திரை சொல்றவங்க முதல்ல ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்துல நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கிட்டு காசிக்கு சென்று கங்கை மணலை போட்டுட்டு காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்தத்தை அபிஷேகம் செய்யணுங்கிறதா நியதி. பின்னாடி காசிலிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்துட்டு வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேணும். இங்க கோவில் கொண்டிருக்கிற அம்மன் பெயர் பர்வதவர்த்தினி அம்மன். பர்வதவர்த்தினி அம்பிகை பீடத்துக்கு கீழே ஸ்ரீ ஆதிசங்கர நிறுவன ஸ்ரீசக்கரம் அமைஞ்சிருக்குது. அம்பிகைக்கு சித்திரை பிற்பன்னைக்கு மட்டும் சந்தன காப்பு அலங்காரம் செய்யறது வழக்கம். அம்மன் சந்நிதி பிரகாரத்துல ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிற கோலத்துல பெருமாள் காட்சி தராரு. அம்பாள் சந்நிதி கோஷத்துல அஷ்டலட்சுமியும் மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரரும் அமைஞ்சிருக்கிறாங்க. முதல் பிரகாரத்துல சீதை அமைத்த மணல் லிங்கத்துக்கு ராமர் பூஜை செய்யக்கூடிய சந்நிதி அமைஞ்சிருக்குது. பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்ந்து பின்னப்பட்ட பந்தல்ல நடராஜர் காட்சி தராரு. யோக கலைகள்ல தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்திக்காகவும் இந்த சந்நிதியில நாக வடிவில் இருக்கிற பதஞ்சலி முனிவரிடம் வேண்டிக்கிறாங்க. 2 லிங்கங்களுக்கு மத்தியில சரஸ்வதி, சங்கர நாராயணன், அர்த்த நாரீஸ்வரர், ஏகாதாச ருத்ரலிங்க சன்னதி அமைஞ்சிருக்குது. ஸ்படிகலிங்க பூஜை கருப்பு கரகத்துல இருக்கிற ஆதிசங்கர் பிரதிஷ்டை செஞ்ச ஸ்படிகலிங்கத்துக்கு தினமும் காலையில 5 மணியிலிருந்து 6 மணி முடிய சிறப்பு தரிசனமும் நடைபெறுது. ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க சேதுபதி கோவில்ல உலக புகழ் பெற்றிருக்கிற நீண்ட 3ஆம் பிரகாரத்தை அமைச்சிருக்கிறார். 1212 தூண்களுடன் கூடிய இந்த பிரகாரம் 690 அடி நீளமும் 435 அடி அகலமும் 22 அடி உயரமும் கொண்டதா சொல்லப்படுது. தென்னிந்திய கோவில்கள் மாதிரியே இந்த கோவிலும் 4 பெரிய மதில்களால தான் சூழப்பட்டிருக்குது. கிழக்கிலிருந்து மேற்கா 865 அடி நீளமும் வடக்கிலிருந்து தெற்கா 657 அடி நீளமும் கொண்டு கிழக்கு மேற்கா 2 பெரிய கோவில்களை கொண்டிருக்குது. உலகிலேயே நீளமான பிரகாரங்களை கொண்டிருக்கிற இந்த கோவில் கிழக்கு மற்றும் மேற்கு வெளிப்பிரகாரங்களோட நீளம் தனித்தனியே 400 அடிகள், வடக்கு மற்றும் தெற்கு வெளிப்பிரகாரங்களோட நீளம் தனித்தனியே 640 அடிகள்னு அமைஞ்சிருக்குது. கிழக்கு தெற்கு உட்பிரகாரங்களோட நீளம் முறையே 224 அடிகளும் வடக்கு தெற்கு உட்பிரகாரங்களோட நீளம் முறையே 352 அடிகளாலும் மொத்த பிரகாரங்களோட நீளம் 3850 அடின்னு அமைக்கப்பட்டிருக்குது. வெளிப்பிரகாரங்களை மட்டும் 1200 தூண்கள் அமைஞ்சிருக்குது. இத்தனை பெருமை கொண்ட ராமேஸ்வரம் கோவில் தான் இந்த பதிவில் நாம பார்த்துட்டு வரோம். இந்த கோவிலோட தலவரலாறுன்னு பார்க்கப்படுறப்ப ராமாயணத்துல சீதையை ராவணன் கடந்து சென்றப்ப அவனை அழிச்சு சீதையை மீட்டு வந்த ராமபிரான் சீதையை அழைத்து கொண்டு ராமேஸ்வரம் வந்தபோது ராவணனை கொன்ற பிரம்மகஸ்தி தோஷம் நீங்க வேணும்னு சொல்றார். சிவனை வழிபடணும்னு நினைக்கிறாரு. உடனே அருகில் இருக்கிற அனுமனிடம் காசிக்கு சென்று லிங்கம் கொண்டு வர சொல்றாரு. ஆனா அனுமன் வர தாமதம் ஆகவே சீதை கடற்கரையில இருந்த மணலை கொண்டு லிங்கம் பிடிக்கிறாங்க. ராமபிரான் லிங்கத்தை பூஜித்து வழிபடவும் செய்யறாரு. அதுக்கு பின்னாடி திருமண அனுமன் ராமனால பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்தை பெயர்த்தெடுத்து தான் கொண்டு வந்த லிங்கத்தை வைக்க விரும்புகிறார். அது முடியாம போகவே ராமபிரான் அனுமனை சமாதானம் செஞ்சு அந்த லிங்கத்தையும் தான் பிரதிஷ்டை செஞ்ச லிங்கத்துக்கு அருகில வச்சு முதல் பூஜை அனுமன் கொண்டு வந்த லிங்கத்துக்கேன்னு சொல்றார். அனுமன் கொண்டு வந்த லிங்கம் தான் காசி விஸ்வநாதர்னு சொல்லப்படுது. இன்னைக்கும் இவருக்கு தான் முதல் அபிஷேகம். மகாவிஷ்ணு ராமரா அவதரிச்சப்ப சிவலிங்கம் பிடித்து வழிபட்டதால இந்த தலம் ராமேஸ்வரம்னு சொல்லப்படுது. சுயம்பு மூர்த்தியான சிவன் அருள் பாலிக்கிறார்.
சுவாமியோட சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குது. ராமரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமநாதர் சிவலிங்க திருமேனி தோற்றத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த லிங்கத்தின் மீது அனுமனோட வாள்பட்ட தழும்ப இன்றும் பார்க்க முடியும். சுவாமி சன்னதிக்கு இடதுபுறம் காசி விஸ்வநாதர் அருள் பாலிக்கிறார். மூலவர் முன் மண்டபத்தில் ராமன், சீதை, லட்சுமணும், இவர்களுக்கு தெற்கே ஆஞ்சநேயரும் அருள் புரிகிறாங்க. ராமநாதருக்கு வலப்பக்கம் அம்பிகை பர்வதவர்த்தினியோட சன்னதி அமைஞ்சிருக்குது. ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செஞ்ச ஸ்படிகலிங்கத்துக்கு தினமும் காலையில 5 மணிக்கு அபிஷேகம் நடக்குது. தாயார் பர்வதவர்த்தினி அம்பிகை பீடத்துக்கு கீழே ஆதிசங்கரர் ஸ்தாபித்த ஸ்ரீசக்கரம் அமைக்கப்பட்டிருக்கிறது தனி சிறப்பு. பதஞ்சலி முனிவர் முக்தி அடைந்த தலமாகவும் இது சொல்லப்படுது. ஒரு சமயம் இந்த கோவில்ல லிங்கம் மணலால செய்யப்பட்டதில்லை, அப்படி இருந்தா இந்நேரம் அது கரைஞ்சிருக்குன்னு வாதம் ஏற்பட்டது. பாஸ்கர நாயகன் சொல்லப்படுறவர் அம்பாள் பக்தர் தண்ணீர்ல கரையிற உப்பை கொண்டு லிங்கம் பிடிச்சு அபிஷேகம் செய்கிறார். அந்த கரையாத லிங்கத்தை காண்பிச்சு அம்பாளை வணங்கும் தன்னால பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமே கரையாதப்ப சீதா தேவியார் பிடிச்சு வச்ச லிங்கம் எப்படி கரையன்னு வாதிடுறார். இந்த உப்பு லிங்கத்தை ராமநாதர் சன்னதிக்கு பின்புறம் இப்போதும் பார்க்க முடியும். உப்போட சொரசொரப்ப இப்போதும் அங்க லிங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பித்ருகள் பூமிக்கு கூட்டமாக வந்து நம்மளோட சந்ததியினர் அளிக்கக்கூடிய தர்ப்பணம், ஸ்திரார்த்தம், பிண்டம் முதலான காரியங்கள் செய்யறதுக்கு நமக்கு ஆசை பரிபூர்ணமா வழங்குறாங்க. அதையெல்லாம் வழங்கக்கூடிய தலமா தான் இந்த தலத்தோட பெருமை பார்க்கப்படுது. பிதுர் காரியம் செய்ய சிறந்த தலமா ராமேஸ்வரம் இருந்து வருதுங்கிறதான் குறிப்பிடக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த தலத்துல இருக்கிற 3ஆம் பிரகாரம் உலக அளவுல புகழ் பெற்றது. ராமேஸ்வர கடல் அக்னி தீர்த்தம்னு சொல்லப்படுது. சீதையோட கற்ப நிரூபிக்க ராமன் தீயில இறங்க சொல்றார். சீதையை தீண்டிய பாவம் நீங்க அக்னி பகவான் இந்த தலத்துல நீராடி தோஷம் கழிக்கிறார். ராமநாத சுவாமியின் தலத்துல இருக்கிற 22 தீர்த்தங்களிலும் நீராடினா நமக்கு நன்மைகள் நாடி வரும். பிரார்த்தனைகளை பக்தன் மறைந்தாலும் கோவில் தீர்த்தத்தில் நீராடினா உரிய பலன் கேட்காமலே கிடைக்கும்னு சொல்லப்படுது. இறைவனோட அருளும் இறந்தவர்களோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய புண்ணிய தலந்தான் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துக்கு சென்று வருவதற்கு வாழ்வில் நல்ல மாற்றத்தை உணர முடியும். மேலும் இந்த கோவிலோட சிறப்புன்னு பார்க்குறப்ப பதஞ்சலி முனிவர் முக்தி அடைஞ்ச தலமா பார்க்கப்படுறது தான். பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் பின்னப்பட்ட பந்தல்ல கீழ் நடராஜர் காட்சி தராரு. இவரோட எதிரில் நந்தி இருக்கிறாங்க. நடராஜர் சன்னதியோட பின்புறம் ஒரு கரம் மட்டும்தான் அமைஞ்சிருக்குது. இதுக்கு தினமும் பூஜை நடக்குது. யோக கலையில தேர்ச்சி பெறவும் நாகதோஷம் நிவர்த்தியாகவும் இந்த சன்னதியில நம்ம கண்ணுக்கு தெரியாம நாக வடிவில் மறைஞ்சிருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவர்கிட்ட வேண்டிக்கலாம். மேலும் ஸ்படிகலிங்க பூஜை தான். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி மூலஸ்தானத்துல ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செஞ்ச ஸ்படிகலிங்கம் இருக்குது. தினமும் காலையில 5 மணிக்கு இந்த லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் செய்யறாங்க. இந்த அபிஷேகத்துக்கு பின்னாடிதான் ராமநாத சுவாமிக்கு பூஜையே நடக்குது. பர்வதவர்த்தினி அம்பிகை பீடத்துக்கு கீழே ஆதிசங்கரர் ஸ்தாபித்த ஸ்ரீசக்கரமும் அமைஞ்சிருக்குது. மேலும் 1212 தூண்கள், 690 அடி நீளமும் 435 அடி கொண்ட இந்த கோவில்ல 3ஆம் பிரகாரம் உலக புகழ் பெற்றதுன்னு சொல்றாங்க. 3ஆம் பிரகாரம் எப்போதுமே திறந்தேதான் இருக்கும். இந்தியாவிலேயே திருச்சுற்று அமைப்புக்கு பெயர் பெற்றதுதான் இந்த ராமேஸ்வரம். பிரகாரத்துல சீதை மணலிங்கம் பிடிக்க அதற்கு ராமர் பூஜை செய்யக்கூடிய காட்சி சிலையா வடிவமைக்கப்பட்டிருக்குது. அருகில ஆஞ்சநேயர், சுக்ரீவன் மாதிரி வான வீரர்கள் இருக்கிறாங்க. மேலும் நலன், நீலன், கவனல் பூஜிக்கப்பட்ட சிவன் சன்னதிகளும் இந்த பிரகாரத்துல அமைஞ்சிருக்குது. சுவாமிக்கு சன்னதி பிரகாரத்துல 2 லிங்கங்களுக்கு மத்தியில சரஸ்வதி, சங்கர நாராயணர், அர்த்த நாரீஸ்வரர், ஏகாதச ருத்ரலிங்கம் மாதிரி 11 லிங்கங்கள் இங்க அருள் பார்க்கிறாங்க. அம்பாள் சன்னதியில அஷ்டலட்சுமி, மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரர் கோவிலும் அமைஞ்சிருக்குது. மேலும் இங்க இருக்கிற ஜோதிர்லிங்கம் சிறப்பு பெற்றதா சொல்லப்படுது. விபீஷணன் ராமருக்கு உதவி செஞ்சதன் மூலமா ராவணனோட அழிவுக்கு அவரும் ஒரு காரணமா இருக்கின்றார். இந்த பாவம் நீங்க இங்க லிங்க பிரதிஷ்டை செஞ்சு வழிபடுறாங்க. அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் அவரோட பாவத்தை போக்கியதோடு ஜோதி ரூபமா மாறி இந்த லிங்கத்துல ஐக்கியமாகிறார். இதுதான் ஜோதிர்லிங்கம்னு சொல்லப்படுது. இந்த லிங்கம் சுவாமி சன்னதி பிரகாரத்துக்கு மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குது. மேலும் ராமேஸ்வரம் கடல் அக்னி தீர்த்தம்னு சொல்லப்படுது. சீதையோட கற்ப நிரூபிக்கிறதுக்காக அவளை அக்னி பிரவேசம் செய்யறாரு ராமர். அக்னி பகவான் சீதையோட கற்பு தன்னை சுட்டரிக்கிறதாகவும் தன்னால தாங்க முடியலன்னு வேதனையில துடிக்கிறார். அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்றார். அக்னியை பார்த்த ராமர், நீ இந்த சமுத்திரத்துல மூழ்கி உன்னுடைய வேதனையை குறைச்சுக்கொன்னு கட்டளையிட அக்னி பகவான் அந்த பகுதியில சமுத்திரத்துல மூழ்கிறார். அவர் மூழ்கிய இடம்தான் அக்னி தீர்த்தம்னு சொல்லப்படுது. மிக கடுமையான பித்ருதோஷம் உடையவங்க ராமேஸ்வரம் சென்று திலா ஹோமம் செய்யறது அவசியமா சொல்லப்படுது. நெல்லையும் எல்லையும் கலந்து செய்யப்படுற ஹோமம் தான் இந்த ஹோமமா சொல்லப்படுது. இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த கோவிலுக்கு
நீங்களும் சென்று வணங்குங்க. இந்த கோவில்ல குடிக்கொண்டிருக்கிற ராமநாத சுவாமியும் அம்மன் பர்வதவர்த்தினியும் வணங்குறதால ஏராளமான நன்மைகள் கிடைக்கப்பெறுது. நன்றி நண்பர்களே.